ஹாய் கைஸ், வணக்கம். சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ரோட் ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷன்லேருந்து தான் இந்த சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ரோட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கிற இந்த கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. கடந்த 2018 ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து 17,000 கோடி மதிப்பீட்டில் 262 கிலோமீட்டர் நீளத்துக்கு 4 வழி சாலையாக அமைக்கிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 மாநிலத்தையும் இணைக்கிற ஒரு ரோடு இது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ரோடு வந்து பெங்களூர் புறநகர் பகுதியான ஓஸ்கோட்டையில் தான் முடியுது. சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற அந்த பயண நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோடில் ட்ராவல் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் ஓட்டத்துக்கான அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட்டில் வர சில முக்கியமான டவுன்ஸ்லாம் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கான இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டும் அமைச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷனில் அந்த இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் வரப்போகுதுன்னு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ்வே ரூட் வந்து பரந்தூர் வழியாக போகுது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரந்தூரில் சென்னையோட 2வது விமான நிலையம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அங்கே இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் அமைச்சா நல்லாயிருக்கும். அடுத்த இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் மேபி வாலாஜாப்பேட்டையில் அமைக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்காட்டுக்கோட்டையில் நடக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னால இந்த இடத்துல ஆக்சஸ் ரோடு அமைப்பதற்கான அந்த பில்லர் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த பில்லருக்கு மேலே கான்க்ரீட் ஸ்பேன் லான்ச் பண்ணுற அந்த வேலைகள் தான் இப்போது நடக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த டைப்பில் தான் வேலைகள் வந்து பண்ணுறாங்க. இந்த எலிவேட்டர் செக்ஷன் தாண்டின பிறகு தான் ரோடு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரோடு ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 61% பணிகளை வந்து முடிச்சிருக்காங்க. அந்த ரோடு ஒர்க்கோட லைவ் ஃபுட்டேஜ் இன்னும் சில நேரத்தில் பார்ப்பீங்க. ஃப்யூச்சரில் சென்னையிலேருந்து வர வாகனங்கள் ஏற்கனவே இருக்கிற சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவேயில் தான் இருங்காட்டுக்கோட்டையில் ரைட் டர்ன் எடுத்து இந்த எக்ஸ்பிரஸ்வே உள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அதுக்கு கன்வீனியண்ட்டாக அந்த இடத்துல என்ட்ரி ரேம்பும் எக்ஸிட் ரேம்பும் அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் வந்து இந்த வருஷம் கடைசியில் முடிச்சிருக்கணும். பட் இன்னும் வேலைகள்லாம் முடிக்காத காரணத்தினால அடுத்த வருஷம் 2025 ஃபுல்லாகவே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஸ்வே ரோட் ப்ராஜெக்ட் வந்து 10 பேக்கேஜாக பிரித்து தான் வேலைகள் வந்து நடக்குது. அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டான இந்த இருங்காட்டுக்கோட்டை, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் ஒரு பேக்கேஜ், காஞ்சிபுரம் அரக்கோணம், அரக்கோணம் வாலாஜாப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை குடிபாலா, குடிபாலா பங்காருபாலம், பங்காருபாலம் பைரெட்டிப்பள்ளி, பைரெட்டிப்பள்ளி பெத்தமங்கலா, பெத்தமங்கலா பங்கார்பேட், பங்கார்பேட் மாலூர், மாலூர் ஓஸ்கோட்டை. ஸோ இந்த மாதிரி தனித்தனி பேக்கேஜாக பிரித்து தான் இந்த ரோடு ஒர்க் வந்து நடக்குது. ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் நான் கேள்விப்பட்டது 262 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட 179 கிலோமீட்டர் அளவுக்கு ரோடு ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 83 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு தான் இந்த ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அநேகமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த வேலைகள்லாம் ஃபுல்லாக வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் தனித்தனியான கான்ட்ராக்டர் வந்து நியமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ரோட் ப்ராஜெக்ட் வந்து இன்னும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து காஞ்சிபுரம் இந்த பேக்கேஜுக்கான கான்ட்ராக்டர் RCCL. ஏன்னா அந்த லொக்கேஷனில் நிறைய லாரிஸ் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லாரியோட எக்ஸ்டீரியரில் RCCLன்னு அந்த வேர்டிங்ஸ் தான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டில் முதற்கட்டமாக ஓஸ்கோட்டையிலேருந்து பெத்தமங்கலா வரைக்கும்
ரோடு ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. பெத்தமங்கலா பைரெட்டிப்பள்ளி இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 65% பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க. பைரெட்டிப்பள்ளி பங்காருபாலம் இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 45% பணிகளை வந்து முடிச்சிருக்காங்க. பங்காருபாலம் குடிபாலம் இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 74% பணிகளை வந்து முடிச்சிருக்காங்க. குடிபாலா வாலாஜாபேட்டை இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 62% பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க. வாலாஜாபேட்டை அரக்கோணம் இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 78% பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க. அரக்கோணம் காஞ்சிபுரம் இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 51% பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த செக்ஷனில் கிட்டத்தட்ட 61% பணிகளை வந்து முடிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்க ஒரு சில டவுன்ஸ் பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணும்போது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல. ஒரு வேளை தப்பாக சொல்லியிருந்தால் ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணிடுங்க. இருங்காட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்த பிறகு தாங்க இந்த ரோடு ஒர்க் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரோடு ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லா அகலமாக தான் அமைச்சிருக்காங்க. முக்கியமாக சென்டர் மீடியனில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இட வசதி கொடுத்து தான் வந்து இந்த ரோடு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 4 வழி சாலையாக அமைக்கப்படுற இந்த எக்ஸ்பிரஸ்வே ரோடை வந்து ஃப்யூச்சரில் 6 வழி சாலையாவோ இல்லை 8 வழி சாலையாவோ விரிவாக்கம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா சென்டர் மீடியனில் இருக்கிற காலி இடத்தை பயன்படுத்தி அதை ஈஸியாக வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வீடியோ கவரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக பண்ணியாச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்டேட்டாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.